நண்பர்களே, யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அதை நீங்க பல நாட்கள் நினைச்சுக்கிட்டே அதையவே மனசுக்குள்ள போட்டு வருத்திக்கிட்டே இருக்கீங்களா? ஒருவர் உங்களுக்கு ரிப்ளை செய்யலைன்னா உடனே அவங்க என்ன வெறுக்கிறாங்களோ அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் ஸ்டடீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதுல பார்ட் 1 என்ன கேட்டீங்கன்னா, பர்சனலைசேஷன்னா என்ன? அதாவது மற்றவங்க செயல்களை பார்த்து நீங்க நம்மை பற்றி எப்பவுமே என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறது. சைக்காலஜியில இதை பர்சனலைசேஷன் பயாஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க மற்றவங்க என்ன நினைக்காங்கிறத நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. இதுல பார்ட் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஏன் இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம், அதாவது எப்பவுமே நம்மளுக்குள்ள ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் உருவாது. அதனால நம்மளோட தன்னம்பிக்கை குறைவா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். இதுல ஓவர் திங்கிங் இருக்கு பாருங்க, அது நிகழ்வுகளை விட அதற்கான கற்பனைகள்லாம் நம்மளுக்கு தேவையில்லாம அதிகமா வந்துகிட்டே இருக்கும். இதுல இந்த ரிஜெக்ஷன் ஃபியர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஏதாவது மற்றவங்களால ஒரு நிராகரிக்கப்படுவோங்கிற ஒரு பயம் பாத்தீங்களா, அதுதான் நம்மளை போட்டு ஆட்டி படைக்குது. இதுல பார்ட் 3 பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, அவங்க சிரிக்கல, அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, இது நம்ம மெசேஜை அவங்க பார்க்கவே இல்லை, அதனால அவங்க நம்மளை மதிக்கவே இல்லை, விமர்சனத்தை எப்பவுமே செஞ்சுட்டு நான் தோல்வியானவன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களோட மனசுக்குள்ள தேவையில்லாம ஒரு கெட்டதை தான் கொண்டு வந்துடுது. பார்ட் 4 என்ன கேட்டிங்கன்னா, இதனால நம்மளுக்கு வர விளைவுகள், அதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இதனால கிரியேட் ஆகி உங்களுக்குள்ளேயே ஒரு அனாக்சிட்டி ஃபார்ம் ஆயிடுது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்குள்ள உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் கிரியேட் ஆயிடுது. அதே மாதிரி உங்களை நீங்களே செல்ஃபாக டவுட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி எமோஷனலாக நீங்கள் எக்ஸ்பிரஸ்ட் ஆகிறது, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எக்ஸ்பிரஸ்ட் ஆகிறது. இது பார்ட் 5 என்னன்னா, இதெல்லாம் எப்படி நீங்கள் மாற்றலாம். அதாவது நீங்கள் ஆதாரம் இருக்குதான்னு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கங்க. அப்புறம் முடிவுகளை எப்பவுமே ஊக்குவிக்காதீங்க. மற்றவர்களுக்கு பிரச்சனைகளாகவே இருக்கலாம், ஆனால் நீங்கள் செல்ஃப் ஒர்த்தை எப்பவுமே வளர்த்துக்குங்க. இதுல ஃபைனலா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எல்லாமே உங்களை பற்றியதே கிடையாது. மற்றவங்களோட கருத்து எல்லாமே உங்களை பற்றி கிடையவே கிடையாது. சில நேரங்களில் மற்றவர்களோட செயல்கள் அவர்களின் வாழ்க்கையே பற்றி தான், அவங்களோட வாழ்க்கையை பற்றி தான். அதனால உங்களை பற்றி அது இல்லவே இல்லை. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் ஸ்டடீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. Thank you, friends.